ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள். இந்த நாளில் ஒரு குடும்பமாக கூறி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேன். 5 ஆண்டுகள் உங்களோடு இந்த பங்கிலிருந்து செயலாற்றுவதற்கு, செவிப்பதற்கு, ஒப்புக் கொடுப்பதற்கு இறைவன் ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இந்த பங்கிற்கு அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை 2021 ஆகஸ்ட் மாதம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிதான் இந்த பங்கில் என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன். கொஞ்சம் குறைந்தாலும் நெஞ்சம் நிறையாது என்று சொல்லி எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்கும் என்று தெரியாது. கொஞ்சம் குறைந்தாலும் நெஞ்சம் நிறையாது என்று அந்த ஒரு வார்த்தையை வைத்துதான் என்னுடைய பணியை தொடங்கினேன். வேதனையோ, துன்பமோ, இன்னலோ, இடையூறோ, பசியோ, ஆடையின்மையோ, இது எப்படிப்பட்டதோ, எது உன்னை ஆண்டவருடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை வழிநடத்தி, ஆசீர்வதித்து, பலப்படுத்தி, உயர்த்தி உங்கள் மத்தியில் நன்றி உள்ளவனாக நிற்க செய்திருக்கிறார். நீங்கள் காட்டிய இரக்கம், நீங்கள் கொடுத்த செபம், கொடுத்த அரவணைப்பு, நீங்கள் எனக்காக செய்த எல்லாவற்றுக்கும் நான் எப்படி நன்றி சொல்வது தெரியாது. இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த அழைப்பு, உபசரிப்பு, அங்கே அழைத்து வருகிற பொழுது என் உள்ளத்திலே ஒரு நிகழ்ச்சி தானாகவே கண்கள் கலங்கியது. பேசக்கூட முடியாத ஒரு சூழலில் தான் இந்த நாளில் என் திருப்பலியை நிறைவேற்றுகிறேன். இந்த இடத்திலிருந்து மாற்றப்பட்டேன் என்று சொன்னவுடனேயே மனம் ஏற்கவில்லை, ஆள் தடுமாறியது, சாப்பிடக்கூட முடியவில்லை, உறங்கக்கூட முடியவில்லை. எனக்கு ஒரு 10-15 நாட்கள் எனக்கு நேரம் எடுத்தது. பிறகு சரியானது. ஆனாலும் கடைசி கட்டத்தில் ஒரு வார காலம் மீண்டும் அதே பழைய நிலை. தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, ஏதோ ஒரு யோசனை, ஏதோ ஒரு பிரிவு, ஒரு தனிமை. இருந்த போதிலும் கடவுள் ஒவ்வொரு அருட்பணியாளர்களுக்கும் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான கொடை. என் கடன் பணி செய்து கொண்டிருப்பது, அவ்வளவுதான். எங்கே அனுப்பப்படுகிறோமோ அந்த இடத்தில் நாம் விதைக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமை, பணி. இந்த நாளிலும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னையும் உங்களில் ஒருவனாக வைத்து 5 ஆண்டுகளில் பராமரித்திருக்கிறீர்கள். உண்மையாகவே நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் 5 காரியங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. சூசை, மாசிலா, மேக்தலின் இவருடைய திருமணம் எவ்வளவு ஆடம்பரமாக இவர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அருட்தந்தை மதலை முத்து என்னுடைய பேராசிரியர், இந்த மண்ணின் மைந்தர் 26ஆம் ஆண்டு தன்னுடைய குருத்துவ நாளை சிறப்பு செய்கிறார். இதே போல அருட்சகோதரி ஞானம் 50 ஆண்டுகள் இறைப்பணியை செய்திருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. இன்று நன்றி உணர்வோடு இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அருட்சகோதரி. தன்னுடைய அழைப்பை ஏற்று முதல் வார்த்தை பாடை கொடுத்து நன்றியோடு நிற்கின்ற அருட்சகோதரி அந்தோணியம்மாள் இவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியில் நானும் அடியேனும் நன்றி உணர்வோடு நன்றி பலி நிறைவேற்றுகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக செவியுங்கள். என்னுடைய ஜபம் எப்பொழுதுமே இருக்கும். உங்களுடைய நினைவு எப்பொழுதுமே என்னை விட்டு நீங்காது. எப்பொழுதுமே நீங்கள் இருப்பீர்கள். தூய திருப்பலியை தகுந்த ஒப்புக் கொடுக்க, செபிக்க, தடையாக இருக்கிற பாவங்களுக்காக மனவருத்தப்பட்டு உன்னை கேட்போம். இதுவோ இறைவனின் சபரி. இவரே உலகின் பாவங்களை போக்குவது மெய்யான இறைவன். இன்று நம் மத்தியில் எழுந்துகள் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவராக விடமாட்டேன் என்று சொன்னவர், வழி நடத்துவேன், தாங்கி தப்புவிப்பேன் என்றவர். வந்திருக்கிற நம் அனைவருமே பேர் பெற்றோர். இடத்திலிருந்து நான் தகுதியேற்றுவேன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நிறைவாக பரிசுவதாக.
துயரும் வேலையில் கலங்கிடும் கண்களை தொடங்கிடும் உறவென்று உன்னை காண்கிறேன். சுற்றம் சொந்தமும் கைவிடும் பொழுதினில் சிறையில் அழைத்திடும் அன்பின் அழகிலே உள்ளம் மகிழ்ந்து வாழ்ந்திட சுகம் தந்தாய், உண்மை நீதி காத்திட அருள் தந்தாய். உள்ளம் மகிழ்ந்து வாழிட சுகம் தந்தாய், உண்மை நீதி காத்திட அருள் ஈந்தாய். நானும் நன்றி பாடுவேன், நலமாய் உன்னில் வாழுவேன். நாளும் நன்றி பாடுவேன், நலமாய் உன்னில் வாழுவேன். உலகம் எங்கும் மனிதன் வாழ மனிதை தந்தது. உள்ள மனித உறவு வளர உணர்வு வந்தது, உலகம் எங்கும் மனித வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும் கடந்து ஆண்டவருடைய பிள்ளையோடு நம் மத்தியிலே 5 ஆண்டுகள் சீரத்திரமாக செயல்பட்டு இன்று பணிகளை மாற்றங்களை செய்கின்ற நம்முடைய தந்தையவர்களுக்கு நாம் உங்கள் சிறப்பு சேர்க்கவும் நன்றி செலுத்த வருகின்றோம். நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய நண்பனாய் என் ஆடுகளை மேய் என்னும் விருதுவாக்கோடு வழிதவறும் ஆடுகளுக்கு மேய்ப்பராய் நின்று சேவை செய்கிற எங்கள் அன்பிற்குரிய ஆசான் அவர்களே, அன்பே உமது அடையாளம், அடக்கம் உமது அலங்காரம், நேர்மை உமது நெஞ்செழுத்து. பரிசுத்த பலிபீடத்தில் இருக்கும்போது உமது குரல் பிரார்த்தனையாக ஒலிக்கிறது. பங்கு மக்களிடையே நடக்கும்போது உமது நடை நம்பிக்கையை வழிநடத்துகிறது. நாம் என்று சொல்லை விட நாம் என்று சொல்லை தேர்ந்தெடுக்கும் ஒரு தந்தை நீர். நாம் என்று சொல்லை விட நாம் என்று சொல்லை தேர்ந்தெடுக்கும் ஒரு தந்தை நீர். தனியாக முடிவு செய்யாமல் மக்களுடன் ஆலோசித்து, மக்களுடன் பயணித்து, மக்களுடன் வளர்ந்து நமது பங்கை ஒரு குடும்பமாக மாற்றியவர் நீர். சிறியவர்களின் சிரிப்பிலும் மூத்தவர்கள் இளைஞர்களின் கனவுகளிலும் தன் இடத்தை பெற்றவரே, ஒவ்வொரு முயற்சியும் உங்களின் ஊக்கத்தில் வெற்றியின் பாதையை தொட்டது. புகழ் தேடாமல் பொறுப்பை சுமந்து, பாராட்டு எதிர்பார்க்காமல் பணியை புனிதமாக கருதி, அன்போடும் நேர்மையோடும் சேவை செய்கிறவரே, மௌனத்திலும் மகத்துவம், பொறுமையிலும் புனிதம், தாழ்மையிலும் தைரியம் என்பதற்கான உயிருள்ள சான்று எமது பங்கு தந்தை நீர். தந்தையே, உங்கள் சேவையில் நாங்கள் கட்டளையை அல்ல கருணையை கண்டோம். உங்கள் சேவையில் நாங்கள் கட்டளையை அல்ல கருணையை கண்டோம். உங்கள் வழிகாட்டலில் நாங்கள் பயத்தை அல்ல நம்பிக்கையை கண்டோம். உங்கள் வழிகாட்டலில் நாங்கள் பயத்தை அல்ல நம்பிக்கையை கண்டோம்.
சேசுராஜபுரம் பங்கு இன்று ஒற்றுமையாய் திகழ்கிறது என்றால் அதன் பின்னால் உங்கள் உழைப்பின் நிழல் உள்ளது. இப்பணிகள் அனைத்தும் உம்மால் மட்டுமே சாத்தியமானது. ஆனால் நீங்கள் கூறலாம், மக்களாகிய உங்களால் மட்டுமே சாத்தியமானது என்று. பங்கு மக்களாகிய நாங்கள் கூறுகிறோம், தூய ஆவியின் துணையாலும் அன்னையின் அரவணைப்பிலும் உங்களால் மட்டுமே இது சாத்தியமானது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள். இதோ உலக முடிவு வரை நான் உங்களுடன் இருக்கிறேன் என்ற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கிணங்க, தந்தையே, இன்று வரை எங்களோடு இருந்த நீங்கள் இறைவனின் பணிக்காக இன்னொரு இடம் மாறுதலை தேடி செல்கின்றேன். நீங்கள் சென்றாலும் எங்கள் பார்வைப்படும் இடமெல்லாம் எங்களோடு வாழ்ந்து கொண்டே இருப்பீர். அன்றாட ஜபத்தில் தொடர்ந்து எங்களோடு இருப்பீர். உருவம் மட்டுமே இடம் மாறி செல்கிறது, உள்ளம் அல்ல. உருவம் மட்டுமே இடம் மாறி செல்கிறது, உள்ளம் அல்ல. எங்கள் குடும்பத்தில் அண்ணனாக, தம்பியாக, தந்தையாக, தாயாக, நண்பனாக என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பீர். முகமலர்ந்து வரவேற்கும் உங்கள் புன்னகையும் அன்பான வார்த்தையும் இந்த ஆலய வளாகத்தில் இன்றோடு நாங்கள் இணைக்கிறோம். முகமலர்ந்து வரவேற்கும் உங்கள் புன்னகையும் அன்பான வார்த்தையையும் இந்த ஆலய வளாகத்தில் இன்றோடு நாங்கள் இணைக்கிறோம். நாளை முதல் வெறுமையை மட்டுமே இங்கு காண முடியும். நாளை முதல் வெறுமையை மட்டுமே இங்கு காண முடியும். உங்கள் நினைவால் இந்த இடத்தில் உங்கள் பிம்பம் மட்டுமே தோன்றி தோன்றி மறையும் எங்கள் கண்ணில். இனி வரும் காலங்களில் உமது வருகைக்காக எங்கள் வாசல் கதவு திறந்தே இருக்கும். இனி வரும் காலங்களில் உமது வருகைக்காக எங்கள் வாசல் கதவு திறந்தே இருக்கும். வழி அனுப்ப மனமில்லை, வெந்து விரும்பி வேதனையோடு வழி அனுப்புகிறோம். வழி அனுப்ப மனமில்லை, வெந்து விரும்பி வேதனையோடு வழி அனுப்புகிறோம். எங்களை ஏளனம் செய்யும் இவ்வுலகில் என்னையும் மதித்து பலிவிடும் ஏற்றி பேசும் அளவிற்கு உயர்த்தினீர். எங்களை ஏளனம் செய்யும் இவ்வுலகில் என்னையும் மதித்து பலிவிடம் ஏறி பேசும் அளவிற்கு என்னை உயர்த்தினீர். அத்தனை பெருமையும் உம்மையே சாரும், அத்தனை பெருமையும் உம்மையே சாரும். உங்கள் சேவைக்காக, உங்கள் அன்பிற்காக, உங்கள் தியாகத்திற்காக எங்கள் இதயம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒருவுடன் பணிவுடன் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. 2 வருடங்களாக நான் தந்தையோடு இருக்கிறேன். பார்க்கும்போது பிஸியாகவே இருப்பார். இந்த வேலை செய்யப்பாரு, இந்த வேலையை செய்யணும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. அங்கே ஓடுவார். இப்படிப்பட்ட ஒரு பங்கின் மீது தன்னுடைய முழுமையான சக்தியையும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்காக, மக்களுக்காக ஒரு சேவை செய்கின்ற ஒரு மனப்பான்மையை தந்தையர்களிடம் நான் முழுமையாக கண்டேன். பள்ளி விசைகளும் சரி, பள்ளி தாளர் தந்தையாக இவற்றை இவ்வாறு செய்ய வேண்டும், ஃபாதர் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அண்ணனாக இந்நாள் வரை 2 ஆண்டுகளாக வழிநடத்தினார். எனவே தந்தை அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற அருட்தந்தைகள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும், எனக்கு திடீர்னு தான் தெரியும், நீ சாயங்காலம் தான் வந்தேன், இன்னைக்கு காலையில் தெரியும், நான் பதினஞ்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அதனால் ஒரு சிறிய நினைவு பரிசையும் ஒரு பொன்னாடையும் பொருத்தி எங்களுடைய அருட்தந்தைகள் சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சி நன்றியும் தந்தை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய விதத்தில், புதுமையான விதத்தில் ஒரு முதலமைச்சர் இன்று பொறுப்பேற்றுள்ளார் என்று நம்புகிறோம். பல தடைகள், பல விமர்சனங்கள் இருந்தாலும் கடவுள் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது இறைவனால் நிகழ்ந்துள்ளது, உங்களுடைய உழைப்பினால், உங்களுடைய விருப்பத்தினால் மாற்றத்துக்கான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. எனவே இறைவன் புதிதாக பொறுப்பெடுக்கிற அவர்கள் எல்லாரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். சாதாரண பணிகள், ஒரு பாடல் பாடணும், 4 திசையும் பாதைகள், சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் அப்படின்னா
ஏன்னா நான் பக்கமும் அவர் தொல்லை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரே வழி, நீயே எந்த துணையாவாய் என்பதுதான் இயேசுடைய வார்த்தை. இல்லையா? கர்ஜிதம் சிங்கப்பூர சாத்தான் காத்து கிடக்கிறான், எப்பொழுது விலகலாம் என்று சொல்லி. அதுதான் இந்த அரசுக்கும் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். தேர்ந்தெடுப்பது மட்டும் ஒரு குடிமகனுடைய கடமை அல்ல. அவர்கள் திறம்பட தனது பணியை நிறைவேற்றியிருக்கிறார். அவர்கள் சகோதரி அந்தோனியமா முதல் வார்த்தை பாட்டை கொடுத்து நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த 26ஆம் ஆண்டு குருத்துவ நாளை நினைவு கூறுகின்றார் அருள் தந்தை மதலை தடியினார். அவர்களோடு இணைந்து சூசை, மேக்தலின் 2 பேரும் திருமணத்தை இன்று வாக்குறுதியாக கொடுத்து தொடங்கி இருக்கிறார்கள். இவர்களை வாழ்த்துவோம். ஏன்னா இன்னைக்கு சோகமாக போயிடுச்சுலாம், சோகமாக சொன்னால் அவங்க 2 பேர் சோகம் ஆகிட்டாங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் உங்களை மகிழ்ச்சி படுத்திடுவாங்க. எல்லாம் வருவாங்க, அதனால் மகிழ்ச்சி படுத்திடுவாங்க. நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. என்னோட ஜெபம் இருக்கும். எனவே இவர்கள் 4 பேருக்கும் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பிரியமானவர்களே, எப்படி தொடங்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, எப்படி சொல்ல வேண்டும் என்றும் எனக்கு புரியவில்லை. 5 ஆண்டுகள் பேசிவிட்டேன், சொல்லிவிட்டேன், வழி நடந்து விட்டேன். ஆனால் கடைசி இந்த நாளில் நான் என்ன பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிற பொழுது எனது மனம் வெறுமையாகத்தான் இருக்கிறது, புரியவில்லை. ஒரு பங்கு தந்தையாக நான் எப்படி இருந்தேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு சிலவற்றை சொல்லுகிறேன். என்னால் இப்படிதான் இருக்க முடியும் என்று சொல்லி. பைபிள் சொல்லும், ஆண்டவர் நம் குற்றங்களை நினைவு கொண்டதனால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் என்று சொல்லி. இது எல்லா ஊழியர்களுக்குமே பொருந்தும், குருக்களுக்கும் பொருந்தும். செய்த குற்றங்களுக்காக, எதிராக நடந்த எல்லா விதமான குறைகளுக்காக நான் அதை மனதில் கொண்டிருந்தால் நான் ஒரு குருவாக இருந்திருக்க முடியாது. குறை சொல்லுகிறவர்கள், என்னை பற்றி இல்லாத கொள்ளாத பேசுகிறவர்கள், மாற்றி பேசுகிறவர்கள் இருந்தாலும் இறைவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தேன். சரி, அவர்களே பெரியவர்களாக இருக்கட்டும், அவர்களை உயர்ந்தவர்களாக இருக்கட்டும், நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களையும் எந்த விதத்திலும் யாரிடத்திலும் நான் குறை சொல்லி எதிரத்திலும் நான் கீழே நினைக்கவில்லை. அவர்களையும் மன்னித்திருக்கிறேன், அவர்களையும் ஏற்றிருக்கிறேன், அவர்களை அன்பு செய்திருக்கிறேன். முடிந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து செல்ல பார்த்திருக்கிறேன். முடியாவிட்டால் ஒதுங்கி நின்று என்னுடைய கடமையை நான் செய்திருக்கிறேன். அதனால் யாரையும் எந்த விதத்திலும் நான் மனத்தாங்களோடு நான் செல்லவில்லை. இங்கு இருக்கிற இந்த பங்கில் இருக்கிற எல்லாரையும் மனதார மன்னித்து அவர்களுக்கு என்னுடைய இறை ஆசியோடு தான் நான் இந்த இடத்தை விட்டு நான் செல்கிறேன். யாரையும் நான் காயப்படுத்தியவில்லை. படுத்தி இருந்தாலும் அதற்குண்டான பலனை ஜபத்தின் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பங்கு தந்தை என்ற முறையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்னால் ஒரு சாட்சியாக நான் இருந்திருக்கிறேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எல்லா திருப்பலியிலும் நான் விவிலியத்தோடு தான் நான் திருப்பலியில் பங்கேற்றிருக்கிறேன். எந்த இடமாக இருந்தாலும் என் கையில் விவிலியம் ஜெபமாலை இல்லாமல் நான் அந்த இடத்தில் இருந்ததில்லை. நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகிற பொழுது திருப்பலி முன்பாக என்னை நான் தயாரித்திருக்கிறேன். குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துக்கு முன்பாகவாது இந்த ஆலயத்தில் நான் வந்து இருந்திருக்கிறேன். உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிக்கான பாவ சங்கீதத்தில் அனுதினமும் முடிந்த அளவுக்கு பாவ சங்கீத தொட்டியில் அமர்ந்திருக்கிறேன். எல்லாருக்கும், குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை எல்லாருக்கும் என்னுடைய நேரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். யாரையும் நான் இல்லை என்று சொன்னதில்லை, வேண்டாம் என்று சொன்னதில்லை. நேரம் காலம் பார்க்காமல் உங்களுக்காக எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன். இது உங்களுக்கு கண்முன்பாக நான் இருந்து காட்டிய என்னால் முடிந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஆலயத்தில் தனிப்பட்ட விதத்தில் இந்த இடத்தில் நான் செபித்திருக்கிறேன். அமைதியாக செபித்து நடந்து செபித்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தில் நான் செபித்திருக்கிறேன். நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்படி ஒரு பங்கு தந்தையாக என்னால் முடிந்த ஒரு சாட்சிய வாழ்வை
இந்த பங்கில் நான் வாழ்ந்து மாட்டியிருக்கிறேன். அதனால் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னால் முடிந்ததை இயன்றதை இந்த இடத்தில் நான் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வீட்டிற்கு சென்று வருகிற பொழுது என்னுடைய தாய் தந்தையுடைய ஆசையோடு வருவேன். ஒவ்வொரு முறையும் அவர்கள் என்னை ஆசீர்வதிக்கிற பொழுது என்னுடைய ஜெபம் உனக்கு உண்மையாக இருக்கும், நீ நல்ல முறையில் பணியாற்றுவாய், என்று சொல்லிதான் அனுப்பி வைப்பார். அவருடைய ஜெபம் இன்றளவும் என்னோடு இருந்திருக்கிறது. என்னுடைய தாய் என்னுடைய தந்தைக்கு மனமாற நன்றி சொல்கிறேன். வயதானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக என்னுடைய ஜெபத்தை ஏற்றுகிறேன். கடவுள் என்னை இந்த இடத்திற்கு உண்மையாகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயர் என்னை அழைத்தார். ஒரு பங்கில் 2 ஆண்டுகள் மட்டுமே முடித்திருந்த சூழலிலும், கொரோனா பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஆயர் என்னை அழைத்து இப்படி ஒரு பங்கிற்கு போக வேண்டும் என்று என்னை கேட்டு பணிக்கிற பொழுது நான் முடியாது என்றுதான் சொன்னேன். இது பெரிய பங்கு, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா, சமாளிக்க முடியுமா என்று எனக்கு தெரியாது. பெரிய குழுக்களை அனுப்புங்கள், அவர்கள் சிறப்பாக செய்வார்கள். என்னை மிக சிறிய ஒரு பங்கிற்கு, ஏதாவது ஒரு குறுகிய ஒரு பங்கிற்கு என்னை அனுப்புங்கள், உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த இடத்தில் நான் பணி செய்வேன் என்று சொன்ன பொழுது ஆயர், நீ செல்ல வேண்டும், உன்னை நான் நம்புகிறேன், நீ சென்றால் அந்த இடத்தில் நலமாக இருக்கும் என்று சொல்லி இறைவாக்காக என்னை சொல்லி இந்த இடத்திற்கு என்னை அனுப்பி வைத்தார். நான் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் ஆயர் பணித்து என்னை ஏற்றுக்கொள்ள வைத்தார். இந்த இடத்தில் வைத்து ஆயர் விரும்புகிற அளவுக்கு, ஆயர் நினைத்ததை விட மேலான காரியங்களை இந்த இடத்தில் நான் செய்திருக்கிறேன். ஆயருக்கும் மறை மாவட்டத்துக்கும் நான் பெயர் எடுத்து கொடுத்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். பல தடைகள் வந்தாலும், என்னை பற்றி பலர் வேறு விதத்தில் சொன்னாலும், நான் உண்மையாகவே மறை மாவட்டத்திற்கும் மறை மாவட்ட ஆயருக்கும் கீழ்ப்படிந்து எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி எல்லா விதத்திலும் இந்த பங்கை அமைதியாக, எல்லா விதத்திலும் மேல் வளரக்கூடிய எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பங்கை உயர்த்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். என்னை இந்த இடத்திற்கு பணியமர்த்திய ஆயர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ஆண்டுகள் அதற்கு முன்பாக என்னோடு உடன் இருந்த அருட்தந்தை குருஸ், அருட்தந்தை ஆரோக்கியம், இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிற அருட்தந்தை கரோல், இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். என்னுடைய பொறுப்பையும் உணர்ந்து என்னோடு இருந்து ஆன்மீக காரியத்திலும் பள்ளிகளிலும் மிக சிறப்பாக செயலாற்றி இந்த பங்கினுடைய மேல் காரியங்களுக்காக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். முழு தேர்ச்சி செலவத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய உயர்வுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நன்றி சொல்கிறேன். குறிப்பாக இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் முழு தேர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக தந்தை கரோல், ஆசிரியர் பெருமக்கள், உழைத்து எழுதி நல்ல மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் கரங்களை கட்டி நாம் நன்றியை தெரிவிப்போம். அதே போல அருட்சகோதரிகள், இப்பொழுது இருந்தவர்கள் முன் பணியாற்றி என்னோடு இருந்து சென்றவர்கள், அவர்களின் ஆலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆற்றிய பணிகளை நான் நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது பத்தாது. இருந்த போதிலும் என்னுடைய கடமை அவர்கள் செய்த அளவுரிய காரியங்களுக்கும் இறை ஊழியத்திற்கும் மனமார்ந்த அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 2 வேதியர்கள், சேசுராஜபுரம், ஆரோக்கியபுரம், முகம் சொலிக்காமல் எப்பொழுதுமே என்னோடு இருந்து எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு உழைத்தவர்கள், திரு ஜான், திரு இருதயம், இவர்கள் குறைவாக பெற்றிருந்தாலும் நிறைவாக செய்தவர்கள். எல்லாவற்றிலும் குறைகள் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் எல்லா காரியங்களும் செய்தவர்கள். எனவே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் செய்கிற ஆலய பணிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். இந்த 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பாடக்குழு தங்களையே தயாரித்து நேரம் பார்க்காமல் இரவு 12 மணியாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் வந்து
பாடக்குழு தயார் செய்து திருவிழா மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் முழுவதுமாக ஈடுபட்டு குடும்பத்தை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஆலய பணிக்காக ஆன்மீக பணிக்காக செய்தவர்கள். எனவே அனைத்து பாடகர் குழு உறுப்பினர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு செய்தவர்கள் பாடகர் குழு. எனவே கரங்களை தட்டி பாடகர் குழுவின் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அனைத்து இளைஞர்கள் திருவிழா, கிறிஸ்துமஸ், இன்னும் பல காரியங்களில் எந்த வேலையாக இருந்தாலும் உடனிருந்து கூட இருந்து எல்லாவற்றையும் சிறப்பாக நேர்த்தியாக அமைத்தவர்கள் இளைஞர்கள். எனவே அனைத்து இளைஞர்களையும் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறேன். இது போல மீண்டும் ஒரு உறவு இளைஞர்கள் கிடைப்பார்களா என்று தெரியாது. இருந்த போதிலும் அவர்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பதை போல குழந்தைகளுடைய சிரிப்பிலும் இறைவனை காண முடிந்தது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், இந்த குழந்தைகளோடு பேசுகிற பொழுது, இந்த குழந்தைகளோடு இருக்கிற பொழுது எல்லாம் மறைந்து போகும். என்னுடைய அன்பு குழந்தைகள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிந்த அளவுக்கு அவர்களோடு நான் இருக்க வேண்டும், எதையாவது தர வேண்டும், அவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன். குழந்தைகளுக்காக திருப்படியாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், அவர்களுக்காக நான் செய்திருக்கிறேன். குழந்தைகள் என்னோடு இருந்திருக்கிறார்கள், என் மகிழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதே போல இந்த ஆல்டர் சர்வீஸ், இங்கு பலிபீடத்தை எப்பொழுதுமே சூழ்ந்து நின்று மகிழ்ச்சியோடு தங்களுடைய கடமையாற்றி இருக்கிற அந்த குழந்தைகள். எனவே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஜெபத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டுகள் பல்வேறு பணிகள் பல்வேறு நிலைகளில் நடந்துதான் இருந்தது. எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறீர்கள். உழைப்பு, உணவு, பணம், இப்படி எல்லா விதத்திலும் நீ கொடுத்து உதவி செய்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். 5 வருடத்தில் என்னை பராமரித்துக் கொண்ட ராணியம்மா, நான் எப்பொழுதுமே அவருடைய எதுவும் நான் சொன்னது கிடையாது. அவர்கள் கொடுக்கிற உணவை தான் நான் உட்கொள்வேன். குறை சொன்னது கிடையாது, கேட்டதும் கிடையாது. ஆனாலும் கூட இருந்து 5 ஆண்டுகள் மிக சிறப்பாகவே என்னை கவனித்துக் கொண்டார்கள். கடவுள் நோய் நொடி இல்லாமல் கொடுப்பதற்கு ஒரு துணையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அம்மா தான். எந்த ஒரு பிணியும் நோயும் இல்லாமல் இருந்தது. நோய்வாய்ப்படுகிற சமயத்திலும் கூட இருந்து எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்த இந்த ராணி அம்மாவுக்காக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரையும் அவருடைய குடும்ப பிள்ளைகள் எல்லாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நம்ம நல்ல உடல்களை நிறம் தரட்டும். பாரதி பங்குக்குழு உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஆசை, உடன் உழைப்பாளர்கள் நன்றாக இருக்க வேண்டும், உடனிருந்து எல்லாம் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி 2 பங்குக்குழுக்கள் இருந்தார்கள். 5 ஆண்டுகளில் மிக சிறப்பாகவே அவர்கள் எல்லாம் உடனிருந்து உழைத்து செய்திருக்கிறார்கள். பெஞ்சமின் அவர்கள் தலைமையில் ஒரு பங்குக்குழு, திரு பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் ஒரு பங்குக்குழு, 2 குழுக்கள் மிக சிறப்பாகவே செயலாற்றி இந்த பங்குக்காக உதவி செய்தது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும், இருக்கிறது பங்குக்குழு ஒரு எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் எப்படி பணியாற்றினார்கள், எப்படி இருந்தார்கள், அவருடைய பேச்சு, வார்த்தை, நடவடிக்கை எல்லாம் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எந்த வேலையாக இருந்தாலும், எந்த பணியாக இருந்தாலும் இல்லை, முடியாது, ஆகாது, நடக்காது என்று ஒரு நேரம் ஒரு நாள் கூட அவர்கள் சொன்னது கிடையாது. காசு இருக்குமா இருக்காதா என்று தெரியாது, ஆனாலும் பணி தொடரும். அவர்களுடைய அளப்பரிய ஒரு காரியம். அவர்களுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் அது ஈடு இணையாகாது. எனவே அனைத்து பங்குக்குழு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இவ்வளவு தூரம் இந்த பங்கு நின்று கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களால் மட்டும்தான், அவருடைய உழைப்பினால் மட்டும்தான். சிறிதளவு பணம், பெரிதளவு உழைப்பு, அதைவிட உயர்ந்த அளவு, வானளவு அவருடைய நம்பிக்கை, உடனிருப்புதான் இந்த அளவுக்கு நின்றது. அவர்களை என்னால் எப்பொழுதும் மறக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பங்கு குழு இனி வருகிற காலத்தில் நான் செல்லுகிற பங்குதளத்தில் எனக்கு கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது. இறைவன்
எனக்கு கொடுத்த மாபெரும் வானக தூதர்கள், புனிதர்கள் அவர்கள். எனவே கடவுள் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் செயல்களையும் அவருடைய பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். கரங்களை தட்டி அவர்கள் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நான் யாரை விட்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. பல நிலைகளில் பல பேர் உதவி செய்திருக்கிறீர்கள். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. காயப்பட்ட நேரத்திலும் எனக்கு ஆறுதல், சந்தோஷமான நேரத்திலும் எனக்கு துணை, எல்லா விதத்திலும் பக்க மக்கள் நீங்கள் உற்ற துணையாக இருந்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். என் ஜெபம் என் வாழ்நாளில் எப்பொழுதுமே இருக்கும். இந்த ஊரை, உங்களை, உங்களுடைய அன்பை எப்பொழுதுமே என்னால் மறக்க முடியாது, மறக்கவும் இயலாது. வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நிச்சயமாக இந்த வருவேன். உங்களுடைய நிகழ்வுகளில் நான் பங்கேற்பேன், செபித்துக் கொள்வேன். எனக்காகவும் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். பிரிந்து செல்ல முடியவில்லை, பிரிந்து செல்ல வாய்ப்பும் இல்லை. இருந்த போதிலும் என்னுடைய பணி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். கொடுத்ததை 5 ஆண்டு நிறைவு செய்வதற்கு கடவுள் எனக்கு நல்ல உடல் தகுதியை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்நோக்கை, எதிர்கால சீர்நோக்கை எனக்கு கொடுத்து வழி நடத்தி இருக்கிறார். எனவே எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய இறை ஆசி. பிரியமானவர்களே, வருகின்ற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு புதிய பங்கு தந்தை இங்கே பொறுப்பேற்பார். எனவே அனைத்து இளைஞர்களும் வந்து அவரை வரவேற்று அவருக்காக செபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிறகு 15ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் நான் இங்கிருந்து மாற்றம் பெற்று பீபள்ளிப்பட்டி அந்த பங்கிற்கு நான் செல்கிறேன். மதியம் 12 மணிக்கு 15ஆம் தேதி. எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட முடியாது. நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் அழுவீங்க, போகும்போது கஷ்டமா இருக்கும். அதனால எனக்காக அன்னைக்கு வேண்டிக் கொடுங்கள். முடிந்தவர்கள் வாருங்கள். வருகிற 17ஆம் தேதி ஒரே திருப்பலி காலை 9 மணிக்கு அன்று பங்கு சார்பாக புதிதாக வருகிற பங்கு தந்தைக்கு வரவேற்பு அந்த திருப்பலியில் இருக்கும். வருகிற 17ஆம் தேதியோடு இப்ப இருக்கிற பங்கு குழு முடிவுக்கு வருகிறது. புதிதாக பங்குக்குழு உறுப்பினர் எடுக்கிற வரை அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய 3 ஆண்டு கால பணி வருகின்ற 17ஆம் தேதி புதிய பங்கு தந்தையை வரவேற்பதோடு முடிவுக்கு வருகிறது. எனவே உங்களுடைய எல்லா காரியங்களும் நன்றி. குடும்பங்களில் குடும்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து செய்யுங்கள். எல்லா வீடுகளிலும் திருச்சிலுவையும் அன்னை மரியாதையும் வைத்து செபியுங்கள். ஒவ்வொரு நாளும் வணக்க மாதம் இருக்கிறது, வணக்க மாதத்திலும் பங்கேற்று செபியுங்கள். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் பங்கிலிருந்து, இந்த இடத்திலிருந்து மன நிறைவோடு, மகிழ்ச்சியோடு, உங்களுடைய செபத்தோடு, உங்களுடைய ஆசிரோடு இந்த இடத்தில் இருந்து நான் செல்கிறேன். தொடர்ந்து எல்லா குருக்களுக்காகவும் செபியுங்கள். எல்லாருக்கும் நன்றி. இறை ஆசி.